ஜெய்பவானி. தோன்றிய அத்தனை ஜீவன்களுக்கும் இங்கு கஷ்டங்கள் ஏதோ ஒன்று உள்ளது. இந்த மண்ணில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விதமான செடி, மரம், கொடிகள் அது கூட ஏதோ ஒரு கஷ்டத்தால் தான் வாழ்கின்றது. தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவே கடவுள் ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பான பொருளையும் அதற்கான சக்தியும் கொடுத்து இந்த பூமியில் படைத்திருக்கிறார். அதேபோல் உங்களுக்கும் கஷ்டங்கள் தீர்வதற்கான பொருளாகத்தான் நாம் தேடி கும்பிடக்கூடிய ஆன்மீகம் என்ற ஒரு ஆற்றல் உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பதற்காகத்தான். கிடைக்கவில்லை என்று குமுறும் உங்களோட மனதுக்குள் கண்டெடுத்த தெய்வம் எனக்கு கண்ணுக்கு முன்னால் தானே இருக்கின்றாள், அவள் என்னை கண்டு கொள்வாள் என்பதை உணர மறுக்குது. தேடி தேடி தொலைந்து போன உங்களோட மனதில் தேடாமையே கிடைத்தது அன்னையின் அருள் பாதம். கெஞ்சுங்கள், எவரிடத்திலும் அல்ல, நம்மை படைத்த அன்னையிடத்தில். கொண்டாடுங்கள், வேறு ஒருத்தங்கள் வாழ்க்கையில் உயர்வில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு சிந்தனைகளை விட்டு நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்த அன்னையை நினைத்து கொண்டாடுங்கள். நாளும் கழியத்தான் செய்கின்றது. ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலைகளும் இந்த நாட்கள் நமக்காக நின்று நம்மளை கைகூப்பி கொண்டு செல்லவில்லை. நாள் ஒன்றொன்றும் கழியும் பொழுது நம்மளோட காலமும் அதோடு கழிந்து கொண்டு தான் இருக்கின்றது. எவருக்காகவும் காத்திருப்பதில்லை இந்த நாட்கள். நாம் யாருக்கெல்லாமோ காத்திருக்கின்றோம். அது எப்படி ஒவ்வொரு நாட்களும் கழிந்து எவருக்கும் காத்திருக்காமல் பயணிக்கின்றதோ அது மாதிரி தான் நம் அன்னையும் நம்மளை இந்த பூமியில் படைத்து எவருக்காகவோ காத்திருக்க தேவையில்லை. என்னை பின்தொடரு, எனக்காக நீ வாழ், உனக்கான வாழ்க்கையை நான் தருகிறேன், உன்னோட சுமையை நான் இறக்கி வைக்கிறேன், உன்னோட பாவத்தை மன்னிக்கிறேன், உன்னோட வாழ்க்கையில் சுகம் என்ற ஒரு சொல்லை நான் தருகிறேன் என்று உங்களுக்காக காத்திருக்கிறாள். தேடும் மனதுக்கு கொஞ்சம் சொல்லிக்கொடு. காலம் உனக்கானது. இங்கு இருக்கும் அன்னை உன்னை ஈன்றவள். அவளின்றி இந்த உலகத்தில் உன்னை யார் காப்பார்கள்? கண்ணீர் சிந்தி மனம் கனத்து வேதனையோடு அமர்ந்திருக்கும் உன்னோட கண்ணீரை இப்போது நீயே உன் கைகளால் துடைத்துக் கொள்கின்றாயா? இந்த வார்த்தைகளால் உங்களோட மனதுக்குள் நான் வருவேன். அன்னையாக நம்பியிருக்கும் அத்தனை பேருக்கும் தாயாகவே இருப்பேன். இல்லை இல்லை, யாரோ எனக்கு சொன்னார்கள், நீ எனக்கு இன்னும் காவல் இல்லையே என்றால் நான் கல்லாகவே மாறிவிடுகிறேன். சொல்லும் வார்த்தைகளில் கட்டாயமா அன்னையானவள் காட்சி அளிப்பாள். அதை மனதுக்குள் உணர்ந்து உங்கள் கைகளால் உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்கின்றீர்களா? உங்களுக்காக இங்கு அன்னை காத்திருக்கிறாள். உங்களுக்குள்ளே அவள் வாழ்ந்திருக்கிறாள். எப்பொழுதும் அந்த நம்பிக்கையை மனதுக்குள் கொள்ளலாமா? எதற்காக இத்தனை சோகம்? ஏன் இத்தனை துன்பம்? எதற்கு? தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறிந்து விடு மனமே. தேவையில்லாத எண்ணங்களை யோசிக்காதே. உன்னோட வாழ்க்கை உன்னோட அன்னையின் அருள் கையில்தான் இருக்கிறது. பாதி பாதி பாதியாக ஒவ்வொரு நேரமும் நம் வாழ்க்கையை எவருக்காகவோ வாழ்ந்து துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கை நமக்குள் தானே இருக்கிறது. இங்கு பெற்றெடுத்த ஜீவன் முதல் கொண்டும், தேடிய கணவன் மனைவி முதல் கொண்டும், நம்மளை ஈன்ற அன்னை அப்பாலிருந்தும் இங்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு மனிதர்களும் இங்கு இயங்குகின்றார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உன்னை படைத்தாலே தேவி அவள் ஒன்றே ஒன்றை உன்னிடம் எதிர்பார்க்கிறாள். நீ பக்தி என்ற ஒரு பெரும் எண்ணங்களோடு இருந்தால் நீ எதையும் வெற்றி கொள்ளலாம் என்று. ஜெய்பவானி என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் நாவுக்குள் துன்பம் உண்டா? அன்னையை நினைக்கும் மனதுக்கு துயரங்கள் உண்டா? அவளை கண்ட கண்களுக்கு கண்ணீர் உண்டா? இல்லை இல்லை, இதை கண்டும் நீ இதை கேட்டும் மாறிக்கொள். எந்த நாளில் நீ அன்னையை தேடி வருவாயோ அந்த நாளில் அன்னையை தேடி வந்தாலும் அன்று நீ மட்டும் அன்னையை காண்பாய்.
அல்லவா? எந்த நாள் நீ அன்னையை தேடி வந்தாயோ அந்த நாள் மாத்திரம் நீ அன்னையை காண்பாள். ஆனால் எந்த நாள் நீ ஒரு நாள் வந்து அன்னையை கண்டாயோ அந்நாளிலிருந்து வருடத்தில் 365 நாட்களும் அன்னை உன்னை கவனித்து உனக்குள்ளே வாழ்கிறாய் என்றதை ஒருபோதும் மறந்து விடாதே மனமே. வாழும் காலங்கள் சிறிதுதான், வாழ்ந்தால்தான் அதனோட அர்த்தங்கள் ஆழமாக புரியும். இந்த மதியான நேரத்தில் மனதுக்குள் குழப்பத்தோடு இருக்கும் என் செல்வங்களை, உங்களோட துன்பங்களை எல்லாம் தீர்த்து உங்களுக்காக அன்னையாக அவதரித்த நான் உனக்குள்ளே வசிக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன். தன்னை எப்பொழுதும் நம்பும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் தாழ்ந்து போக வழி இல்லவே இல்லை. தன்னை எப்பொழுதும் யாரெல்லாம் எண்ணி வாழ்கிறார்களோ அவருடைய எண்ணங்கள் உயர்ந்ததாகவே இருக்கும். ஜெய் பவானி என்ற ஒரு நாமத்தில் வெற்றி கொடுக்கக்கூடியவள் அன்னையாகவே இருப்பாள். ஜெய் பவானி.